இடத்தில் செவ்வாய் இருக்கும் ஸ்தான பலன். செவ்வாய் லக்னத்தில் இருக்க பிறந்தவர் கருணை இல்லாதவராகவும், கடின சித்தராகவும், திடீரென்று கோபம் கொள்வராகவும், திருட்டு புத்தி உடையவராகவும் இருப்பார்கள். அதிகமாக வித்தை இல்லாதவர் என்றும் கூறலாம். சிறு வயதில் தந்தைக்கு பீடை தருபவராகவும் இருப்பார். செவ்வாய் 2வது இடத்தில் இருக்க பிறந்தவர் அதிக படிப்பில்லாவிட்டாலும் செல்வம் உள்ளவராக இருப்பார். சுபகாரியத்தில் பிரியம் உள்ளவராக இருப்பார். நேத்திர வியாதிகள் இவரை பீடிக்கும். முன்கோபி, துஷ்டர் என்றும் கூறலாம். 3வது இடத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர் செல்வ விருத்தி உள்ளவர். திடீர் என்று கோபம் வரும். பிறரை கடிந்து பேசுவதில் பிரியம் உள்ளவர். சொந்த பந்தங்களை விரோதித்துக் கொள்வார். 4வது இடத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர் களத்திர பீடை உள்ளவராக இருப்பார். தீர்க்க ஆயுள் உள்ளவர். மாதுர் கண்டம் உள்ளவர். தைரியசாலி. ஸ்திரீகள் இவரை வெறுக்க நேரிடும். 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர் தாய்க்கு ரோகம் கொடுப்பார். தாய் மாமனுக்கு தோஷம். புராண கதைகளில் வல்லவராய் இருப்பார். ஆனால் துஷ்டன் என்று பெயர் வாங்க நேரிடும். 6வது இடத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர் அற்ப ஆயுள் உள்ளவராய் இருப்பார். மனைவிக்கு பீடை. சிறு வயதிலே 2வது திருமணம் செய்து கொள்ள நேரிடும். அற்ப ஆயுள் என்றும் சொல்லலாம். 7வது இடத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர் சாயரோகத்தால் அவதிப்பட வேண்டியவராய் இருப்பார். களத்திர தோஷம் என்று சொல்லலாம். சகோதரர்கள் அதிகம் உண்டு. 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர் அரசர்களால் வெகுமதி அளிக்கப்படும் நிலையை அடைவர். தாயாருக்கு ஆயுள் குறைவு. ஆயுதங்களால் ஆபத்துடையவர். கடின மனநிலை உள்ளவர் என்றும் சொல்லலாம். 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர் வியாபாரியாக இருப்பார். ஆனால் பாக்கிய நாசம் உண்டு. பிறரிடம் சேவகம் செய்யும் நிலையும் ஏற்படும். தெய்வ பக்தி இல்லாதவர் என்றும் சொல்லலாம். 10வது இடத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர் பலவித உபாயங்கள் தெரிந்தவராகவும் ஆச்சாரம் உள்ளவராகவும் இருப்பார். இவருடைய குலத்தவர்கள் பெருமைப்படக்கூடிய நிலையில் இருப்பர். பேசுவதில் வல்லவராகவும் தைரியசாலியாகவும் இருப்பார். 11வது இடத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர் நல்ல வசனம் உள்ளவராகவும் செல்வம் சேர்ப்பதில் கருத்துடையவராகவும் இருப்பார். 12வது இடத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர் களத்திர பீட உள்ளவராக இருப்பார். சகோதர பீடை உண்டு. வாத சரீர வியாதியும் இவருக்கு இருக்கும். அல்ப புத்திகாரராகவும் இருப்பார். இவ்வாறான ஜோதிட தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.